வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலா சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோட ஸ்பெஷல் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி சரியாக கணித்து நடப்பதற்கு முன்பு சொல்வதுதான் என்னோட ஸ்பெஷல். நடப்பதற்கு முன்பு சொல்லப்பட்ட பல உலக சாதனை வெற்றியை கொடுத்துருக்கிறேன். என்னோட சேனலை பாருங்கள். இன்று பார்த்தீங்கன்னா டாடா ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச்சு நடந்துகிட்ருக்கு. இன்று 6 மேட்ச். இந்த 6 மேட்ச்சில் யார் வெற்றி பெறுவாங்க என்பது உங்ககிட்ட சொல்கிறேன். அதற்கு முன் உங்களுக்கு ஒரு சிறப்பு சலுகை தரேன். அதிகம் பேர் என்னிடம் ஜாதகம் பார்க்கணும்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. பார்த்தவங்களுக்கு ஓகே, புதுசாக பார்க்க வரீங்க, ஒரு சலுகை கொடுங்கன்னு கேட்குற காரணத்தால் உங்களுக்கு சிறப்பு சலுகை தருகிறேன். அதாவது ஒரு ஜாதகம் பார்ப்பதற்கு நான் 1000 ரூபா முதல் 2000 வரை நான் ஜாதகம் வாங்குகிறேன். 23 வருஷமாக நான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறேன். எங்கள் தாத்தா, அப்பா, நான் 3வது இதாக நான் ஜாதகம் பார்த்துட்டு வரேன். இது இப்போ வெறும் 2000 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 10 ஜாதகம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது வெறும் 2000 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா 10 பேர் ஜாதகம் பார்த்துக்கலாம். ஒரு ஜாதகத்துக்கே 1000 முதல் 2000 வாங்கும் நான் சிறப்பு சலுகையாக 10 பேருக்கு வெறும் 2000 ரூபாய் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சிறப்பான பலனை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட வாழ்க்கை தன்மை உங்களை பற்றி 100% உங்களோட ஜாதகத்தில் தான் இருக்குது. எனவே மீண்டும் சொல்கிறேன், உங்களோட ஜாதகத்தை முதல்ல பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்று பார்த்தீங்கன்னா டாடா ஐபிஎல் மேட்சை சொல்கிறேன். என்னிடம் ஜாதகம் பார்க்கக்கூடியவங்க என்னோட நம்பருக்கு அழைங்க. 9944696031 மற்றும் பல விஷயங்கள் உங்களை பற்றி உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அது தெளிவாக என்னிடம் ஜாதகம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்று டாடா ஐபிஎல் 2026 உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஜாதகம் தன்மை எப்போ உங்களுக்கு டைம்னா 7/5/2026 முதல் 10/5/2026 வரை தான் இந்த சிறப்பு சலுகை ஜாதகம் பார்ப்பது உங்களுக்கு பொருந்தும். அதுக்கு அப்புறமோ பின்பகுதி கேட்டிங்கன்னா கிடைக்காது. இந்த தேதிக்குள்ள நீங்கள் 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா 10 பேர் ஜாதகம் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு சிறப்பாக ஜாதக பலன் சொல்கிறேன். இன்று டாடா ஐபிஎல் மேட்ச் பார்த்தீங்கன்னா 6 மேட்ச் யார் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்கிறேன். 6/5/2026 மாலை 7:30 மணிக்கு ஹைதராபாத்தும் பஞ்சாப் அணியும் மோதுறாங்க. இதில் ஹைதராபாத் அணி டாஸ் வின் பண்ணாங்கன்னா ஃபீல்டிங்கை தான் தேர்வு செய்வாங்க. பஞ்சாப் அணி டாஸ் வின் பண்ணாங்கன்னா பேட்டிங்கை தான் தேர்வு செய்வாங்க. இதில் யார் வெற்றி பெறுவாங்கன்னா ஹைதராபாத் அணி வெற்றி பெறுவாங்க. 7/5/2026 மாலை 7:30 மணிக்கு லக்னோவும் பெங்களூர் அணியும் மோதுறாங்க. இதில் பெங்களூர் அணி டாஸ் வின் பண்ணாங்கன்னா ஃபீல்டிங்கை பவுலிங்கை தான் தேர்வு செய்வாங்க. லக்னோ அணி டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங்கை பவுலிங்கை தான் தேர்வு செய்வாங்க. இதில் யார் வெற்றி பெறுவாங்கன்னா பெங்களூர் அணி வெற்றி பெறுவாங்க. 8/5/2026 மாலை 7:30 மணிக்கு டெல்லியும் கொல்கத்தாவும் மோதுறாங்க. இதில் டெல்லி அணி டாஸ் வின் பண்ணாங்கன்னா ஃபீல்டிங் பவுலிங்கை தான் தேர்வு செய்வாங்க. கொல்கத்தா அணி டாஸ் வின் பண்ணாங்கன்னா பேட்டிங்கை தேர்வு செய்ய அதிகம் வாய்ப்பு வரும். இதில் வெற்றி பெறக்கூடிய அணி பார்த்தீங்கன்னா டெல்லி அணி வெற்றி பெறும். 9/5/2026 மாலை 7:30 மணிக்கு ராஜஸ்தானும் குஜராத் அணியும் மோதுறாங்க. இதில் குஜராத் அணி டாஸ் வின் பண்ணாங்கன்னா ஃபீல்டிங்கை பவுலிங்கை தான் தேர்வு செய்வாங்க. ராஜஸ்தான் அணி டாஸ் வின் பண்ணாங்கன்னா பேட்டிங்கை தேர்வு செய்வாங்க. இதில் வெற்றி பெறக்கூடிய அணி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் அணி வெற்றி பெறும். 10/5/2026 மதியம் 3:30 மணிக்கு சென்னையும் லக்னோவும் மோதுறாங்க. இதில் சென்னை அணி டாஸ் வின் பண்ணாங்கன்னா ஃபீல்டிங் பவுலிங்கை தான் தேர்வு செய்வாங்க. லக்னோ அணியும் டாஸ் வின் பண்ணாங்கன்னா ஃபீல்டிங் பவுலிங்கை தான் தேர்வு செய்வாங்க. இதில் வெற்றி பெறக்கூடிய அணி பார்த்தீங்கன்னா சென்னை அணி நல்ல ஒரு வெற்றியை பதிவு செய்யும். 10/5/2026 மாலை 7:30 மணிக்கு பெங்களூரும் மும்பை அணியும் மோதுறாங்க. இதில் பெங்களூர் அணி டாஸ் வின் பண்ணாங்கன்னா
ஃபீல்டிங் பவுலிங் தான் தேர்வு செய்வாங்க. மும்பை அணி டாஸ் வின் பண்ணாங்கன்னா பேட்டிங் தேர்வு செய்வாங்க. இதில் வெற்றி பெறக்கூடிய அணி பார்த்தீங்கன்னா பெங்களூர் அணி நல்ல ஒரு வெற்றியை பதிவு செய்யும். மற்றும் பல 2026 பெண்கள் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் மேட்சும் நடப்பதற்கு முன்பு உங்கள்கிட்ட சொல்கிறேன். மேலும் பல வெற்றி மேல வெற்றி பெரும் வெற்றிகள் பதிவு செய்து கொண்டே இருப்பேன். வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலா சேனலிலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலா.